மருகனே மாயோன் மருகனே ஈசன் மகனே. முருகப்பெருமானுக்கு மட்டும் ஏன் அறுபடை வீடு இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி. 6 படை வீடு என்று சொன்னவுடன் முருகப்பெருமானுடைய 6 தத்துவங்களைத்தான் நம்ம நினைவு கொள்ளலாம். லட்சுமி கடாட்சத்தோட உயர்வதற்கு முதலாம் படை வீடாகிய திருப்பரங்குன்றம் முருகன் தேவை. அப்போ அவரை பிடித்தாலே பிறப்பு முதல் இறப்பு வரை தேவையான அத்தனை விஷயங்களையும் நம்ம பிடிச்சிக்கலாம் அப்படிங்கறக்காக தான் ஒவ்வொரு படை வீடுலையும் ஒவ்வொரு விஷயத்தை எடுத்துரைக்கிற வகையில் அமைஞ்சிருக்கும். உதாரணத்துக்கு பழனி எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே மட்டும்தான் நீங்கள் 2 மூலவர் பார்க்க முடியும், 4 உற்சவர் பார்க்கலாம். இதற்கெல்லாம் மேலே ஆச்சரியம் என்ன தெரியுமா? மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் மட்டுமே இருக்கக்கூடிய சித்திரகுப்தர் சன்னதின்னு சொல்கிற மாதிரி இங்கும் வள்ளு சித்தர் சன்னதி இருக்குது. இதில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, என்னைக்கு தெய்வானையோட வெளியே வராரோ அந்த ஒரு நாளில் மட்டும்தான் இந்த ராஜகதவம் திறக்கக்கூடிய நிகழ்வுகள் நம்ம பார்க்குறோம். வருடத்திற்கு ஒரு முறையாவது சென்று வழிபடுகின்ற போது மிகப்பெரிய மேன்மையை நிச்சயமாக அடைய முடியும் அப்படிங்கிறத மாற்றம் இல்லை. ஆஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலில் ஆன்மீக ரீதியாக நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நம்ம பேசி தெரிஞ்சிட்ருக்கோம். இன்றைக்கி இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமானுக்கே உரித்தான அறுபடை வீடுகளின் சிறப்பம்சங்கள். முருகப்பெருமானுக்கே ஏன் அறுபடை வீடுகள் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த செக்மெண்ட்டில் நம்ம பேச இருக்கோம். ஸோ நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சிறப்பு விருந்தினர்களை முதல்ல வரவேற்றரலாம். ஜோதிட ஆச்சாரியா உருவே ரேவதி அவர்கள் வணக்கம், வாழ்க வளமுடன். கந்தனடிமை TM சௌந்தரராஜன் அவர்கள் வணக்கம். திருவண்ணாமலை சாமுதிரிகா லக்ஷண ஜோதிடர் ஆனந்த் ஆழ்வார் அவர்கள் வணக்கம். ஆன்மீக இலக்கியம் இளம் தென்றல் பாலு ஆனந்த் அவர்கள் வணக்கம். நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடலாம். மேடம், முதல்ல உங்களுக்கான கேள்வி, முருகப்பெருமானுக்கு மட்டுமே ஏன் அறுபடை வீடுகள் அமைக்கப்பட்டிருக்கு? முருகப்பெருமானுக்கு மட்டும் ஏன் அறுபடை வீடு இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி. இதுக்கு எவ்வளோ அருமையான பதில் அப்படின்னா, நக்கீரர் திருமுருகாற்றுப்படையில் அறுபடை வீடுகளை பற்றி அவ்வளவு அழகாக அதனுடைய அம்சங்களை சொல்லியிருக்கார். அதனுடைய அடிப்படையில் நம்ம அறுபடை வீடு அப்படிங்கிறத வழிபாடு பண்ணுறோம். மேலும் சிவபெருமானுக்கு 5 முகம், பார்வதி தாயாருக்கு 1 முகம், இரண்டும் இணைந்த பிறப்பு தான் நெருப்பு பிளம்பாக பிறந்தவர் நம்முடைய முருகப்பெருமான். அதனால் அவர் 6 முகமாக 2 சக்திகளையும் இணைந்து வந்தவர். அதனால் 6 முகமாக காட்சியளிக்கிறார். இந்த திருமுருகாற்றுப்படை அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு பிரச்சனை அப்படின்னு ஒருத்தன் வரும்பொழுது அவனை ஆற்றுப்படுத்துதல், அவனை தேற்றுதல் அப்படின்னு பொருள். அப்போ இந்த அரசன்கிட்ட போனீங்கன்னா அவனுடைய பிரச்சனை தீரும், அவனை தேற்றுதல், ஆற்றுப்படுத்துதல் அப்படின்னு பொருள். அதனை அடிப்படையாக வைத்துத்தான் நம்முடைய நக்கீர பெருமான் என்ன பண்ணியிருக்காருன்னா, திருமுருகாற்றுப்படையில் முருகப்பெருமானுடைய 6 படை வீட்டுகளையும் இந்த பிரச்சனைக்காக நீ இந்த ஸ்தலம் போகலாம், இந்த நிகழ்வுக்காக இந்த ஸ்தலம் போகலாம் அப்படின்னு முருகனிடத்தில் அவர்களை ஆற்றுப்படுத்தி, இந்த விஷயத்துக்காக போகும் பொழுது இந்த விஷயம் இங்கு நடைபெறும் அப்படிங்கிறத சொல்வதற்காக ஆற்றுப்படை அப்படிங்கிறத சுருங்கி 6 படை வீடு அப்படிங்கிறதா உருவானது. நம்முடைய முருகப்பெருமான் அப்படிங்கிறவர் நெருப்பு பிளம்பாய் பிறந்தவர், யோனி பிறப்பு அற்றவர். அதனால் அவருக்கு நெருப்பு கட்ட எந்த தோஷமும் நெருங்க முடியுமா? அப்படிப்பட்ட நெருப்பு பிளம்பாய் பிறந்தவர் தான் நம்முடைய முருகப்பெருமான். அவருடைய 6 படை வீடுகளிலும் அவ்வளவு அருமையான மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்களுமே அடங்கியிருக்குன்னு சொல்லலாம். நம்முடைய ஜோதிட அடிப்படையில் பார்த்தோம்னா, காலபுருஷ கட்டம் 1வது கட்டத்தில் மேஷம் செவ்வாயுடைய வீடு ஆரம்பிக்குது. 8வது வீடு விருச்சகத்தில் ஆயுள் முடியுது. ஒருவனுடைய பிறப்பில் செவ்வாய் ஆரம்பித்து இறப்பில் செவ்வாய் முடிகிறது. அப்பனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளுக்கும் முருகப்பெருமானே காரணக்காரியமாக இருக்கிறார். அப்போது அவரை பிடித்தாலே பிறப்பு முதல் இறப்பு வரை தேவையான அத்தனை விஷயங்களையும் நம்ம பிடிச்சிக்கலாம். அப்படிங்கிறக்காக தான் இந்த அறுபடை வீடு அப்படிங்கிறத சொல்கிறோம். அது ஏன் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிங்கிறப்போ, அவரே தமிழ் கடவுள். அதனாலேயே இங்கே அனைத்து அறுபடை வீடுகளும் அமைந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அறுபடை வீடுகளோட தரிசனத்தினால மனிதர்களுக்கு என்ன மாதிரியான நல்ல மாற்றங்கள் ஏற்படுது சார்? 6 படை வீடு என்று சொன்னவுடன் முருகப்பெருமானுடைய 6 தத்துவங்களைத்தான் நம்ம நினைவு கொள்ளணும். அதுலேயும் திருமுருகாற்றுப்படையில் நக்கீரர் அவர்கள் சொல்லப்பட்டது என்னென்னா, மனித வாழ்க்கைக்கு தேவையான அந்த 6 தத்துவத்தையும் அந்த அறுபடை வீட்டுக்குள்ளே அடக்கித்தான் திருமுருகாற்றுப்படையை நமக்கு கொடுத்துருக்கிறார். அதில் ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று, ஈஸ்வருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்று, கூறும் அடியார்கள் வினைதீர்க்கும் முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரனை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று, 6 முகம் ஆன பொருள் நீ அருளல் வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே அப்படின்னு பாடியிருப்பார். இதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, எடுத்த உடனே குழந்தை பருவத்தை சொல்லக்கூடியதுதான் ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று அப்படின்னு சொல்லுவோம். அந்த குழந்தை பருவத்தையும் அவர் அதில் குறிப்பிட்டிருப்பார். அதே சமயம் வள்ளியை மனம் புரிய வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த திருமணத்தையும் அடுத்து சந்ததி விருத்திக்காகத்தான் இந்த உலகத்தில் மனிதர்கள் ஜனிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நாம் இதில் கருத்தில் கொள்ள வேண்டும். எதிரிகளை நம்ம சமாளிக்கிறதுக்கும் எதிரிகளை வெல்றதுக்கும், எதிரின்னா நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரி மட்டும் கிடையாது, நோய் பிணி போன்ற இந்த எதிரிகளையும் வெல்வதற்கு ஆற்றல் படைத்த முருகப்பெருமான்கிட்ட சரணடைவது தான் ஒரே கதி அப்படிங்கிறதையும் இந்த
தத்துவத்தில் வெளிப்படுத்தியிருப்பார். அதுக்கப்புறம் குழந்தைங்க வளர வளர படிப்பை தானே தேடி போகணும், ஞானத்தை தானே தேடி போகணும். அதுக்குத்தான் சுவாமிமலையை சொன்னார், ஞானமொழி பேசுமுகம் ஒன்று அப்படிங்கிறதையும் அதில் குறிப்பிட்டு சொல்லியிருப்பார். ஆகவே ஒருவர் ஞானத்தை பெறவும் கல்வி, செல்வம், வீரம் என்ற 3 தத்துவத்தையும் பெற்றுக்கொள்வதற்காக ஆறுமுக கடவுளை பிரார்த்தனை செய்வது மிகப்பெரிய உன்னத பலன்களை ஏற்படுத்தும் அப்படின்னு பெரியவங்க நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. அருணகிரிநாதராக இருக்கட்டும், பாமன் சுவாமிகளாக இருக்கட்டும், அதற்கு பின்னால் வந்த பல முக்கியமான பக்தர்கள், அதாவது முக்கியமாக முருகன் அடியார்கள் என்று சொல்லக்கூடிய அவர்கள் எல்லாருமே முருகனை பற்றுவதால் ஏற்படக்கூடிய பலன்களை வெளிப்படுத்தியிருப்பாங்க. இதில் 6 படிக்கு உண்டான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழனி ஒரு தத்துவத்தை எடுத்து சொல்லும், திருத்தணி அந்த தனிஞ்ச ஒரு அமைப்பு, அதாவது மனித வாழ்க்கையில் தேவையான எல்லா விஷயங்களும் கிடைச்சாலும் கூட கடைசியாக நிம்மதி இல்லைன்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, படிப்பு வேணும்னு சொல்லுவோம், அப்புறம் செல்வம் வேணும்னு சொல்லுவோம், அப்புறம் வீடு பேரு மக்கள் பேரு எல்லாம் வேணும்னு சொல்லுவோம், கடைசியாக எல்லாம் வந்து நின்றோம், புகழ் அந்தஸ்து வேணும்னு சொல்லுவோம், இதையும் கொடுத்துருவோம். ஆனால் கடைசியாக என்ன கேட்பாங்க, நிம்மதின்னு ஒன்று இல்லை அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் வேணும் அப்படின்னா மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு இந்த 6 படையினுடைய வீட்டிற்கு நாம் வருடத்திற்கு ஒரு முறையாவது சென்று வழிபடுகின்ற போது மிகப்பெரிய மேன்மையை நிச்சயமாக அடைய முடியும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. ஒவ்வொரு படை வீடுலையும் ஒவ்வொரு விஷயத்தை எடுத்துரைக்கிற வகையில் அமைஞ்சிருக்கும். உதாரணத்துக்கு பழனி எடுத்துக்கிட்டிங்கன்னா, தண்டாயுதபாணியாக இருக்கக்கூடிய கௌகீன கோலத்தோடு இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நீங்கள் பார்த்துட்டு வர்றது அப்படிங்கிறது மிகப்பெரிய உன்னத பலன்களையும் ஞான அமைப்புகளையும் வெளிப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கும். ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். உதாரணத்துக்கு எங்கள் குடும்பமே ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்த காலத்தில் முருகப்பெருமான பழனியில் தரிசனம் பண்ணதுக்கு பிறகுதான் இன்னைக்கு நாங்கள் நல்ல நிலைமையில் இருக்கோம் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல எடுத்து சொல்லிக்கிறேன். ஏன்னா ஆண்டியாக இருக்கக்கூடியவன், ஏழையாக இருக்கக்கூடியவன், பாமரன், ஒன்றுமே தெரியாதவனை கூட ராஜாவாக மாற்றக்கூடிய இடம் பழனி. சரி, ராஜாவாக இருக்காங்க, அந்தஸ்தாக இருக்காங்க, பேர் புகழோடு இருக்காங்க, அவங்கள பாடம் கற்பித்து மீண்டும் அந்த பழைய நிலையை சுட்டி காட்டக்கூடிய, தண்டனை கொடுக்கக்கூடிய இடமாகவும் அந்த ஆணவத்தை அடக்கக்கூடிய இடமாகவும் பழனி விளங்குகிறது அப்படிங்கிறத இந்த இடத்துல இருந்து நம்ம தத்துவத்தை எடுத்துக்கலாம். அது மாத்திரம் இல்லாமல் திருச்செந்தூர் நீங்கள் எடுத்துக்கோங்க, ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலன்களை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு உண்டு அப்படிங்கிறதையும் இதில் நம்ம பார்க்குறோம். நன்றி. முதலாம் படை வீடான திருப்பரங்குன்றத்தினோட சிறப்புகள் என்ன சார்? மிக அற்புதமான கேள்வி. முதலாம் படை வீடு திருப்பரங்குன்றம். முதல்ல பேரில் என்ன விசேஷம் தெரிஞ்சுக்குவோம், அப்புறம் ஒவ்வொரு அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய பெரிய அரிய பெரிய விஷயங்களை தெரிஞ்சுக்குவோம். திரு என்றால் லட்சுமி கடாட்சகன் அர்த்தம். பரன் என்றால் ஏனின்னு சொல்லுவாங்க, அல்லது நம்ம மேலே இருக்கக்கூடிய ஜாமான் வைக்கக்கூடிய இடம், உயர்த்தக்கூடிய அப்படின்னு அர்த்தம். அப்போது லட்சுமி கடாட்சகத்தோடு உயர்வதற்கு முதலாம் படை வீடாகிய திருப்பரங்குன்றம் முருகன் தேவை. அதனால தான் திருப்பரங்குன்றம் அப்படின்னு அர்த்தம். இந்த ஆலயத்தில் பெரிய விசேஷம் என்னங்க, முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையோட திருமண கோலத்தை பார்க்குறோம். ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் சேர்ந்து முருகனை சரணடைங்கிற தத்துவம் அங்கே நிலைநிறுத்தப்படுது. இரண்டாவது, முருகப்பெருமானுக்கு மேலே சூரியனும் சந்திரனும் சேர்ந்து முருகனை வணங்குவதாக ஐதீகம். எங்கெல்லாம் சூரியன் சந்திரன் சேர்றாங்களோ அங்கே அமாவாசை. ஜாதகத்தில் அமாவாசை திதியில் பிறந்து சரியில்லைன்னு புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய நேர்கள் எல்லாம் முதலாம் படை வீடாக இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்தை கொண்டு போய் வணங்குனீங்கன்னா அது தோஷமே இல்லை. அமாவாசை பூஜ்ஜியத்திலையும் ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தி கொடுப்பான் திருப்பரங்குன்றம் முருகன். சார், பெண்களுக்கு சார் இந்த ஏஜ் அட்டன் பண்ணுறப்போ அமாவாசை திதியில் இருந்துட்டால் அந்த பொண்ணு படாத பாடு படுத்துகிறாங்க, வேண்டியதே இல்லை. தீட்டு கழிந்த பிறகு 30 நாளோ 90 நாள் அவாவா தீட்டு கழிந்த பிறகு செவ்வரளி பூ வாங்கி கொண்டு முருகப்பெருமானை போய் சேவிச்சா, திருப்பரங்குன்ற முருகப்பெருமானை சேவிச்சா, ருது ஜாதகம் சொல்லக்கூடிய அமாவாசை திதியில் உட்கார்ந்த தோஷம் முற்றிலும் அந்த கணமே ஜாதகத்தில் அளிக்கப்படும். அரிய பெரிய நிகழ்வு நம்ம சேனலில் மட்டும் தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம். சார், 2 மனைவி இருக்கிறாங்களே, அப்போ 2 கல்யாணம் நடக்குமா அப்படின்னா, ஆம், 2 கல்யாணம். முதல் கல்யாணம், அடுத்தது 60ஆம் கல்யாணம். நிறைய பேர் 60ஆம் கல்யாணம் நடக்காமல் போயிடுது. இப்போ ஸோ 60ஆம் கல்யாணம் நடத்த நம்ம 2 திருமணம் அப்படின்னா வேறு நினைப்புக்கு போயிடுறோம். கிடந்தது 60ஆம் கல்யாணம் சிறப்பு பெறும் பொழுது 60ஆம் கல்யாணத்துக்கு உண்டான ஸ்தலம் திருக்கடையூர். அந்த 60ஆம் கல்யாணம் சிறப்பு பெறணும்னா முதலாம் படை விட திருப்பரங்குன்ற முருகனை வணங்கணும். ஏன்னா 60ஆம் கல்யாணங்கிறது பொட்டு கற்ற நிகழ்வு. எதற்காக அப்படின்னா தன் சங்கதிகளும் தன் பேரன் பிள்ளைகளும் நல்லா இருக்கணும்னு. அதற்கு முதல்வன் சொல்லக்கூடியவன் திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய முருகன். இதை பிரதானமாக குறித்து வச்சுக்கூடிய அறையில் இருக்கக்கூடிய விஷ்ணு துர்க்கை. சார், துர்க்கை தானே நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். துர்க்கையிலே சங்கு சக்கரதாரியாக இருக்கிறா விஷ்ணு துர்க்கை. இந்த சங்கு சக்கரதாரியாக இருக்கக்கூடிய விஷ்ணுவும் இந்த முருகப்பெருமான் ஆனந்த கோலத்தில் மகிழ்வான மனைவியோடு இருக்கிறார். நானே மனைவி சொன்னால் கேட்பேன், முருகப்பெருமான் கேட்க மாட்டானா என்ன? தான் இவளுக்கெல்லாம் பார்த்து செய்யுன்னு சொல்லக்கூடிய அற்புதமான நிகழ்வு. ஒரு மனைவி இல்லை, 2 மனைவி. ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் முருகன்ட்ட பேசுது.
அப்போது வாரி வழங்கக்கூடிய ஆனந்த ஆற்றலில் இருக்கும் பொழுது, அப்பா காசு இருந்து நிம்மதி இல்லை, எனக்கு நோய் இருக்குது இல்லையா, பெரும்பாலான காசு பணம் சேரும் பொழுதெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு செல்லக்கூடிய அவல நிலை மாறணுமா, திருப்பரங்குன்றத்துக்கு செஞ்ச முருகனையும் அந்த விஷ்ணு துர்க்கியும் சேவிக்கக்கூடிய விசேஷம். அதெல்லாம் போக கஜமுகன் சொல்லக்கூடிய ஆனைமுகன். இந்த ஆனைமுகன் ஏன் தெரியுமா பக்கத்தில் இருக்கிறான்? அண்ணன் தம்பி திருமணத்துக்காக மட்டுமல்ல, தன் வசிக்கக்கூடிய இடத்துல வாஸ்து தோஷம் நீங்கணும்னா விஷ்ணு துர்க்கையும் விநாயகப் பெருமானும் முருகப்பெருமான் மனைவியோடையும் சூரிய சந்திரனுடைய அம்சமாக இருக்கக்கூடிய அகில உலக ஆசியாலே ஒரே தலம் திருப்பரங்குன்றம். அப்போ அங்கே வாஸ்து வீடை இடிக்க வேணாம், வாசலை மாற்ற வேணாம், கட்டடத்தை இடிக்க வேணாம், தேவையில்லாமல் வாஸ்து பூஜை பண்ண வேணாம். என்ன செய்யலாம்? திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானை பார்த்தா வாஸ்து குறை நீங்கப்படுகிறது. அங்கையர் கன்னி மீனான்னு சொல்லக்கூடிய மீனாட்சி திருமணத்தை நடத்தி கொடுப்பதற்காக இங்கிருந்து பெருமாள் செல்கிறான். அவன் பேர் பவள கனிவாய் பெருமாள்னு பேர். இந்த பவள கனிவாய் பெருமாளை நம்ம போய் உடனே பார்த்துட முடியாது. முருகப்பெருமானை சேவிச்சுட்டு சற்று எட்டி பார்த்தாலும் அவர் வெளியில் தெரிவார். மீனாட்சி திருக்கல்யாணத்துக்கு மட்டுமே வந்து அந்த நிகழ்வை நடத்தி கொடுக்கக்கூடியவர். அப்போது திருமண தோஷம், நம்ம கடுமையான செவ்வாய் தோஷம் இருக்குது சார், எனக்கு 12ஆம் இடத்துல இருக்குது, 8ல் இருக்குது சார், சார் பொண்ணெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு சார் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க சார், கடந்து சார் 40 முதிர் கன்னிகளை நினைத்து வருத்தப்பட்ட காலம் போய் முதிர் ஆண்களை நினச்சி வருத்தப்படைய காலம் இருக்குது. அதுபோக நிறைய பெற்றோர்கள் ஆம்பளை பிள்ளை பெற்றுட்டு அவஸ்தைப்படுறாங்க. யார் கூட போயிடுவானோ, எங்கே போயிடுவானோ, எப்படி அடைஞ்சிடுவானோ. அஞ்ச வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். செவ்வாய் தோஷம் மட்டும் இல்லை, எந்த பெண் தோஷமும் ஏற்படாமல் இருக்கணும்னா முருகப்பெருமானையும் பவளக்கனிவாய் பெருமானையும் சேர்த்து சந்திக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வு. இதற்கெல்லாம் மேலே ஆச்சரியம் என்ன தெரியுமா? மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் மட்டுமே இருக்கக்கூடிய சித்திரகுப்தர் சன்னதின்னு சொல்கிற மாதிரி இங்கும் வள்ளு சித்தர் சன்னதி இருக்குது. இவரை வணங்கும் பொழுது உன் மனதில் ஏற்படக்கூடிய தீய ஆசைகள் அபலத்தை நீக்கக்கூடிய ஆற்றல் பொருந்தக்கூடிய அற்புதமான ஸ்தலம். அப்போது இங்கே இன்னொரு பெரிய விசேஷம் என்ன தெரியுங்களா? திருமண நாள் சொல்கிறோம் இல்லையா, அந்த கேக் வெட்டாரு புடவை எடுத்து கொடுக்குற காட்டிலையும் முருகப்பெருமானை செவிக்கும் பொழுது இந்த திருமண நாள் மட்டும் இன்னாருக்கு இன்னார்னு எழுதி வைத்தாலும் கூட இனி வருங்காலங்களிலையும் இவளே எனக்கு இல்லாத மனைவியாக இருந்து தொந்தரவில்லாத வாழ்க்கையை கொடுப்பானாம் திருப்பரங்குன்றத்துக்கு இருக்கக்கூடிய முருகப்பெருமான். இவ்வளோ சிறப்பு பெற்ற திருப்பரங்குன்ற முருகனை இன்னும் சொல்லுவதற்கு நிறைய வார்த்தைகள் இருந்தாலும் திருமண தோஷத்தை நீக்குவதற்கும் வாஸ்து தோஷத்தை நீக்குவதற்கும் விரைவில் திருமணம் கைகூடுவதற்கும் திருப்பரங்குன்றமே உகந்தது. 2ஆம் படை வீடான திருச்செந்தூரோட சிறப்புகள் என்ன சார்? முருகனே செந்தில் முதல்வனே, மருகனே மாயோன் மருகனே ஈசன் மகனே, உன்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவேன் நான் என்று நக்கீரரால் பாடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருத்தலம் திருச்செந்தூர். திருச்சீரலைவாய் அப்படிங்கிற சிறப்பு பெயரோடு இருக்கக்கூடியது. இந்த திருச்சீரலைவாய்னு சொன்ன மாத்திரத்திலே நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, குன்றுதோறும் இருக்கக்கூடிய குமரன் அலைகடலுக்கு அருகே வந்து அமர்ந்த திருத்தலமாக நாம் பார்க்கிறது இந்த திருச்சீரலைவாய். இங்கே மட்டும்தான் நீங்கள் 2 மூலவர் பார்க்க முடியும், 4 உற்சவர் பார்க்கலாம். 2, 4 அப்படிங்கிற எண்ணெல்லாம் சம்மந்தப்படக்கூடிய ஒரு திருத்தலமாக இந்த திருச்செந்தூர் வந்து விளங்குகிறது. இங்கே இருக்கக்கூடிய பெருமானுக்கு ரொம்ப ஆசையாக பார்க்கணும் அப்படின்னா, சுப்பிரமணியருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு ஏற்படுத்தக்கூடிய அந்த தளிகை இருக்குல்ல, அதில் உப்பு புளி காரம் இது எதுவுமே இருக்காது. ஏன் அப்படின்னா அவர் தன்னுடைய இலக்கை அடைய வேண்டும் என்பதற்காக ஒரு விரதத்தில் ஒரு ஸ்திரத்தன்மையில் இருக்கக்கூடியவர். சண்முகருக்கு அதெல்லாம் கணக்கே இல்லை, உப்பு புளி காரம் அப்படின்னு எல்லாம் போட்டு சமைப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சுப்பிரமணியருக்கு வந்து வெள்ளை ஆடை, சண்முகருக்கு பச்சை ஆடை அணிவிப்பாங்க. இந்த சுப்பிரமணியர் இருக்கிறார் பாருங்க, அவருக்கு பருப்பு மோர் குழம்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து இந்த மாதிரியான பழங்கள் இதெல்லாம் வந்து படைத்த பிறகு தான் உச்சிகால பூஜையே நடக்கும். இந்த மாதிரியான சில முக்கியமான நிகழ்வுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது திருச்செந்தூரில் நடக்கும். இதில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, சிவபெருமான் சூரனுடைய படையை வெல்வதற்காக முருகப்பெருமானுக்கு நவ வீரர்களை அனுப்பி வைக்கிறார். அந்த நவ வீரர்களில் ரொம்ப முக்கியமானவர் வீரபாகு தேவர். அவருடைய சிறப்பு வாய்ந்த திருத்தலமாக கருதப்படுவது இந்த திருச்செந்தூர். அதனால் இதுக்கு வீரபாகு கோட்டம்னே இன்னொரு பேர் இருக்குது. வீரபாகுக்கு பூஜை நடந்ததுக்கப்புறம் தான் அங்கே முருகப்பெருமானுக்கே பூஜை நடக்கும். அதனால் திருச்செந்தூர் போகிறவங்க முத தூண்டிகை விநாயகர்னு ஒருத்தர் இருப்பார், அவரை போய் வணங்கணும். அதுக்கப்புறம் வீரபாகுவை பார்த்ததுக்கப்புறம் தான் முருகனையே பார்க்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள் திருச்செந்தூருடைய சிறப்பாக இருக்குது. இன்னொன்று, இந்த திருச்செந்தூருடைய வடிவம் இருக்குது இல்லையா, அது பிரணவ வடிவம். கிட்டத்தட்ட ஓம் அப்படிங்கிற வடிவத்தை அப்படியே இந்த கோயிலுடைய அமைப்பே வந்து நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய வடிவமாக திருச்செந்தூருடைய அமைப்பு இருக்கும்.
இன்னொரு விஷயம், அங்கே இருக்கக்கூடிய முருகனுக்கு மாப்பிள்ளை சாமி அப்படின்னு பேர் இருக்குங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், நல்ல இதுக்கு வந்து நாட்டுப்புற வழக்குகளில் நிறைய கதைகள் உண்டு. மீனவர் சமூகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இவரை வந்து மாப்பிள்ளை சாமி, மச்சான் சாமி அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா தெய்வானை இருக்கிறாங்க இல்லையா, தெய்வானையை கடற்புறத்தினுடைய நாயகியாக சொல்லக்கூடிய ஒரு நாட்டுப்புற வழக்கு இருக்குது. உலக்கு செல்லுக்கு உலர்த்தி விற்கிறது, மீனை உலர்த்தி விற்கிறது உங்கண்ணனா எங்கண்ணனா அப்படின்னு சொல்லி வள்ளி வந்து தெய்வானையை பார்த்து சண்டை போடுற மாதிரியான நிறைய கதையாடல்கள் எல்லாம் இருக்கிறதுனால இந்த வகையில் பார்க்குறப்ப மீனவர் குடும்பத்தை சேர்ந்திருக்கக்கூடிய பெண்ணாக தெய்வானை சித்தரிக்கப்படுவதும், அந்த குடும்பத்திலிருந்து பெண்ணை எடுத்ததுனால மாப்பிள்ளை சாமின்னு முருகன் சொல்லப்படுறதும் இந்த திருச்செந்தூரில் தான். இங்கே இருக்கக்கூடிய அந்த ராஜகோபுரம் சொல்கிறோம் இல்லையா, அது எல்லா நாளும் அடைத்திருக்கும். என்னைக்கு தெய்வானையோடு வெளியே வராரோ அந்த ஒரு நாளில் மட்டும்தான் இந்த ராஜகதவம் வந்து திறக்கக்கூடிய நிகழ்வுகள் நம்ம பார்க்குறோம். இன்னொரு விஷயம், சூரனை கிட்டத்தட்ட வந்து தன்னோடு ஐக்கியப்படுத்தி கொண்ட திருத்தலம். ஏன்னா முருகப்பெருமான் சூரனை அழிக்கவில்லை, மாறாக அவனிடம் இருந்த ஆணவம், கண்மம், மாயை போன்ற மும்மலங்களை அழித்து அவனை ஆட்கொண்ட திருத்தலமாக நம்ம பார்க்கிறது இந்த திருச்செந்தூர். இவருடைய அவதார நோக்கமே நிறைவேறிய தலமாகவும் நம்ம இதை தான் பார்க்குறோம். அப்போ நம்ம வாழ்க்கையில் இதுதான் இலக்கு, அதை நோக்கி நகர முடியலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக எங்கே போகணும்? திருச்செந்தூர் தான் போகணும். அது மட்டும் இல்லை, இது குருவினுடைய ஸ்தலமாகவும் பார்க்கப்படுறதுனால குருவினால் குரு பார்வை இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க, குரு எனக்கு சாதகமாக இல்லைன்னு சொல்கிறவங்களும் திருச்செந்தூர் போகலாம், வியாழக்கிழமையில் போகலாம். இன்னொரு விஷயம், நம்ம ஊர்லெல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆண்டிகள் எல்லாம் கூடி மடம் கட்டிட முடியுமா, இல்லை கோயில் கட்டிட முடியுமா அப்படின்னு. ஆனால் உண்மையாகவே ஆண்டிகள் கூடி அமைத்த திருத்தலம் தான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர். அதனால் மூவர் சமாதிக்கும் கட்டாயமாக போகணும். பக்கத்தில் வள்ளி குகை இருக்கும், கண்டிப்பாக போய் அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சந்தனைமலை தொட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அங்கே வந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் தொட்டில் கட்டினால் கண்டிப்பாக குழந்தை பாக்கியத்தை முருகப்பெருமான் கொடுப்பார். இன்னும் சிறப்புகள் அப்படின்னு சொன்னால் சொல்லிக்கொண்டே போகலாம். அதுலேயும் தங்க அங்கி, வைர வேலு, இந்த மாதிரியான விஷயத்தில் ரொம்ப அழகாக இருக்கக்கூடியவர் முருகப்பெருமான். நம்ம வேணும் அப்படின்னா மூலவருக்கு அணிவிச்சு அந்த மாதிரியான வாய்ப்புகளையும் கண்ணார பார்க்கக்கூடிய வாய்ப்பு திருச்செந்தூருக்கு உண்டு. இன்னும் சொல்லணும் அப்படின்னா சூரசம்ஹார பெருவிழாவில் அங்கு கூடக்கூடிய கூட்டம் இருக்கு இல்லையா, கடலலையா அப்படிங்கிற மாதிரி அப்படியே பார்க்க பரவசம் ஊட்டக்கூடிய ஒரு திருத்தலம் திருச்செந்தூர். வாழ்வில் ஒரு முறையாவது, அதாவது இன்னும் சொல்லணும்னா வருடத்தில் ஒரு முறையாவது நீங்கள் செல்ல வேண்டிய அற்புதமான திருத்தலமாக நான் திருச்செந்தூரை சொல்கிறேன். இன்னும் சொல்லலாம், நேரம் கருதி இதோடு முடிச்சுக்கிறேன். ரொம்பவே சிறப்பாக நம்மளோட சிறப்பு விருந்தினர்கள் அறுபடை வீட்டினுடைய ஒரு திருக்கோவிலோட சிறப்புகளை வந்து ரொம்பவே அற்புதமாக வந்து சொல்லியிருக்காங்க. இன்னும் நீங்கள் அறுபடை வீடுகள் இன்னும் போய் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு தடவையாச்சும் போயிட்டு வாங்க. ஏன்னா இந்த கோவில்களுக்கு போயிட்டு வரும் பொழுது உடல் ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் நீங்கி சந்தோஷமான வாழ்க்கை வந்து நம்ம முருகப்பெருமான் வந்து அளிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஏற்கனவே கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து சுவாரஸ்யமான ஜோதிடம் மற்றும் ஆன்மீக ரீதியான விஷயங்களை பார்க்க நம்ம ஆஸ்ட்ரோ தமிழா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.